சார் வணக்கம் சார். சார் சீமான் அவர்களுக்கு எதிராக அவங்க தம்பிகள்லாம் திரும்பிட்டதாகவும், சீமான் ஏதாவது பேசினா ஆடியோ லீக் பண்ணுறதாகவும், அதே போல் ஏற்கனவே ஒரு நடிகையால் அவர் பாதிக்கப்பட்டார். இன்னும் பல சர்ச்சையான வீடியோக்களும் ஆடியோக்களும் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு எதிராக தம்பிகள் திரும்பிட்டதாக ஒரு தகவல் வெளியில் வருது. அவங்க கட்சிக்குள்ளே என்ன தான் பிரச்சனை போயிட்டுருக்கு, சீமான் அப்படி என்ன பேசிட்டாரு, என்ன நடக்குது நாம் தமிழர் கட்சியில்? ஏன்னா சூப்பராக நடத்திக்கிட்டு இருந்தார், நல்லா அவரோட கொள்கையெல்லாம் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் திடீர்னு ஒரு விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இந்த மாதிரி நடக்குது. என்ன நடக்குது அப்படின்றத எங்கள் வியூவர்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நாம் தமிழர் கட்சி 4-5 தம்பிகள் கட்சி அப்படின்னு ஆகி போச்சுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை பிடிக்காத ஆளுங்க வெளியிலேருந்து சொன்னதை விட நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டா தான் பெரிய ஒரு கொதிப்பு நிலையை சீமானுக்கு உண்டாக்கிருச்சு. சீமான் இப்போ உச்சகட்ட கோபத்தில் இருக்கார். அவர் ரொம்ப ஆவேசத்தோடு பல கூட்டங்களில் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அதுக்கு காரணம் கட்சியை விட்டு கூடாரம் காலியாகிற மாதிரி எல்லா மாவட்டத்துலேருந்தும் கூட்டம் கூட்டமாக நாங்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகுறோம், வேறு கட்சிக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சீமான்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாரு, அவன்லாம் என் கட்சிக்காரனே இல்லை, காட்ட சொல்லுங்கள், உறுப்பினர் கார்டை காட்ட சொல்லுங்கள், செட்டப் பண்ணுறாங்கங்க அப்படின்னு சொல்லி கடுமையான கோபத்தை கொந்தளிப்பை வெளிப்படுத்துகிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு, விஜய் கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவர் ரசிகர்களை கொண்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்துட்டாங்கன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆவேசமாக சொல்கிறாரு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இல்லைன்னா, நாம் தமிழர் கட்சியில் அவர் மேலே நிறையா குற்றம் சொல்கிறாங்க, அதே மாதிரி அவருடைய மனைவின்னு சொல்லி அவர்கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல தொடர்ந்து இந்த விஜயலட்சுமி அவர்கள், அது மாதிரி இன்னும் பல அவர் மேலே குற்றத்தையெல்லாம் சொல்ல போகிறதா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்கிறது யாருன்னா திருச்சி சூர்யாங்கிறவர், அதாவது திருச்சி சிவா அவர்களுடைய மகன் இருக்காருங்களா திருச்சி சூர்யா, அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்கிட்ட நிறையா ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது, நான் கடைசியாக போடுவேன் பாருங்கள், அந்த வீடியோ வந்தால் இவருடைய அரசியல் வாழ்க்கையே அவ்வளோதாங்க போயிடும் அப்படின்னு அவர் அங்கே மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இவர் நம்ம தம்பின்னு சீமானால் ரொம்ப அன்பாக பேசப்பட்ட விஜய் அவர் தொடர்ந்து அந்த முதல் மாநில மாநாட்டில் கடுமையாக சீமானை தாக்கி பேசிட்டார். இப்போ சீமானுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாத அளவுக்கு கொதிச்சு போயிருக்கிறப்ப அங்கேயே மாவட்ட நிர்வாகிகள் அவர்கிட்ட பிரச்சனையை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இப்போ அவருக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. அப்போ அந்த நிர்வாகிகள்லாம் வெளியே என்ன சொல்கிறாங்க, இது நாம் தமிழர் கட்சி இல்லைங்க, 4-5 தம்பிகள் கட்சியாக போச்சு, அது சுருங்கிருச்சு, அங்கே ஒரு 4-5 பேர் இருந்துக்கிட்டு சீமானை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு கட்சியை வழி நடத்துகிறாங்க, அங்கே யாருக்குமே பேச்சு சுதந்திரம் இல்லை, ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்த கட்சியில் இருந்த முக்கியமான நிர்வாகிகள் வெளியே விலகிறதா சொல்கிறதோட பேட்டியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சமீபத்திலோட நெல்லையில் நாம் தமிழர் கட்சியுடைய சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கூட்டம் அந்த பாளையங்கோட்டை கேடிசி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடக்குது. அந்த சட்டமன்ற கூட்டத்தில் கருத்து சொல்கிறதுக்காக ஒருத்தர் எந்திரிக்கிறாரு. அவர் யாருன்னா 10 வருஷமாக நாம் தமிழர் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருந்து நிறைய பணியாற்றினவர். அந்த தொகுதியில் உள்ள சத்யாங்கிறவருக்கு தேர்தலில் நிற்கிறாருங்கள எம்பிக்கு, அவருடைய 6 சட்டமன்ற தொகுதிக்கு இவர் தான் இப்போ பவர் ஏஜெண்டாக பொறுப்பாளியாக இருந்திருக்கிறாரு. அப்படி பொறுப்பாளியாக இருந்து அந்த தேர்தலில் களப்பணியில் கடுமையாக வேலை பார்த்துருக்காரு. அவருடைய நேரம், உழைப்பு, உடல் உழைப்பு, பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்து 6 சட்டமன்றத்தில் கடுமையாக பாடுபட்டு கிட்டத்தட்ட 87,000 வாக்குகளை இந்த சத்யாவுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நான் தான் முக்கிய காரணம். அப்படிப்பட்ட நான் அந்த கூட்டத்தில் போயிருக்கிறப்ப அந்த கூட்டம் ஆரம்பிக்கிறப்ப ஏதோ ஒரு கருத்து சொல்கிறதுக்காக அவர் எந்திரிச்சிருக்கிறாரு. எந்திரிச்சோடனே சீமான் உட்கார் அதெல்லாம் பேசாத அப்படின்ட்டாராம். அவர் என்ன பேச வர்றாருன்னே பேச விடாமல் சொன்ன பிறகு அவர் இல்லைன்னே நான் பேசாத, இங்கெல்லாம் உனக்கு கருத்து சொல்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, ஏங்க இது இந்த அதாவது கலந்தாலோசனை கூட்டம் தானே, அப்படின்னா நீங்கள் மாவட்ட நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள்கிட்ட என்ன நல்லது கெட்டது கேட்கணும்ல, அதெல்லாம் நீ எல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு எல்லாம் தெரியும், கட்சி ஏன் கட்சியா, நான் சொல்கிறேன் நீ பேசாமல் உட்காரு, ஏதோ பேசணும்னு நினச்சா வெளியே போ அப்படின்ட்டாராம். இப்படி ஒருமையில் போ வெளியே போனோடனே அவர் ரொம்ப கோவப்பட்டு என்ன சொல்கிறாரு, இந்த கட்சியில் நான் 10 வருஷமாக கடுமையாக கஷ்டப்பட்டிருக்கேன், பாடுபட்டிருக்கேன்,
இவர் ஏன் கட்சி, உனக்கெல்லாம் உரிமை இல்லை, வெளியே போன்னு சொல்கிறாரு. நாங்கள் வந்து இந்த கட்சிக்கு வந்து போஸ்டர் ஒட்டியிருக்கோம், செவரோளம்பரம் எழுதியிருக்கோம், கொடி கட்டியிருக்கோம், தோரணம் கட்டியிருக்கோம், கூட்டம் போட்டிருக்கோம், மைசூர் கட்டியிருக்கோம், சொந்த செலவில் ஆங்காங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்கோம், தேர்தல் நேரங்களை வேலை பார்த்துருக்கோம். இவ்வளோ நாங்கள் செஞ்சதுனால தாங்க நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ ஒரு வருஷத்துலேருந்து 8.22% வர முடிஞ்சிச்சு. சீமான் ஒரு ஆள் மட்டும் செஞ்சிட முடியுமா? இவர் யூடியூப்லையும் மைக்கில் மட்டும் பேசிட்டு போகிறாரு, களத்தில் நாங்களில் பணியாற்றுறோம். இப்படி செஞ்சது வந்து அந்த கட்சியை நாங்கள் வந்து வளர்க்கணும், கட்சியை வந்து ஒரு முன்னணியாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் வர்றப்ப எங்களையெல்லாம் எந்த கருத்துமே சொல்ல விடாத அளவுக்கு கிட்டத்தட்ட சீமானுக்கு எங்களையெல்லாம் எதிரி போல் சித்தரித்து அவர் கூட 4-5 பேர் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி சீமானுக்கு எங்கள் மேலே கோபத்தை உண்டாக்கி வச்சுட்டாங்க. அந்த வேலையை செய்கிற முக்கியமான வேலையை வந்து சாட்டை துறைமுறை மாதிரி 4-5 பேர் செய்கிறாங்கங்க. இப்போ இந்த கூட்டத்தில் கூட கருத்து சொல்ல எந்திரிச்ச உடனே எங்களை வெளியே போன்னு சொல்கிறாரு. வெளியே போன்னு சொல்கிறப்ப அந்த அவருக்கு வந்து பாதுகாப்புக்கு வராங்களே பவுன்சர், அந்த பவுன்சர்களை வச்சு அடித்து துரத்துறதுக்கு வர்றாங்க. சாட்டை துறைமுகம் வந்து அடிக்கிறதுக்கு ஒடியாடுறாரு. இது என்னங்க கட்சியா? இது என்ன? ஒரு பொதுக்கூட்டம், வெளியில் கூட்டம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்கன்னா அந்த கூட்டத்துக்கு வர தலைவர்களுக்கு பாதுகாப்புக்கு தான் இந்த பவுன்சர் வருவாங்க. இது கட்சி கூட்டம் நடக்குது, 200, 300, 400 பேர் உள்ளே இருந்து நம்ம கட்சி பிரச்சனைகளை பேச வர்றதுக்கு உங்களுக்கு எது பவுன்சரு? அதெல்லாம் இருக்கட்டும், கருத்து சொல்ல நாங்கள் வாயை துறக்கவே விட மாட்டேங்கிறாரு, எதையுமே பேச விட மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் விட கொடுமை. அவர் சொல்கிறாரு, அவர் தன்னுடைய வருத்தத்தை வெளியப்படுத்துறத கேட்குறதுக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. இந்த அளவுக்கா மோசமாக நடந்துக்குவான்னு தோறுங்க. தம்பி வந்து இந்த தடவை வேட்பாளர் இருந்த சத்யாவுடைய பவர் ஏஜென்ட். அப்போ 6 தொகுதிக்கு பயணிச்சிருக்காப்புல வேட்பாளர் கூட. அப்போ 6 தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் தெரியும். அப்போ ஒரு சில கருத்துக்களை வந்து அண்ணன்ட்ட முன்வைக்கலாம்னு சொல்லி அவர் எந்திரிச்சு நின்று, அண்ணே இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குண்ணே, நான் பேசணும்னு. அவர் இல்லைடா, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், நான் பேச தான் வந்திருக்கேன், நீங்கள் பேசுகிற நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா. அப்போ அண்ணன் மாவட்ட கலந்தாய் கூட்டம் தானே, இப்போ எங்கள் கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்துக்கலாமா அப்படின்னும் போது இல்லை அப்படின்னு சொல்லி இவன் மேலே ஒரு அலிகேஷன் வைக்கிறார். ஏன்னா நீ வந்து ஜாதி ரீதியாக பழகுற பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் ஓப்பன் மீட்டிங்கில் வச்சு இவன் என்ன பண்ணுறது, வெளியே போக சொல்லுவேன். வெளியே போகிறாங்க, நான் சொல்கிறத கேட்குறாங்க இல்லை, இல்லைன்னா வெளியே போ அப்படிங்கிறாரு. இப்போ தம்பி வெளியே போயிட்டாப்பா. எங்களுக்கு அதை பார்த்தா இப்போ நான் சொல்கிறத கேட்டால் கேளு, இல்லாட்டி வெளியே போட்டு துரத்துறாரு. இந்த கூட்டத்துக்கு உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே எல்லார்ட்டையும் செல்ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. எதுக்கு செல்ஃபோனை பறிக்கிறீங்கன்னா, இல்லை யாருக்கும் செல்ஃபோன் உள்ளே கொண்டு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு செல்ஃபோனை பறித்து வச்சுக்கிறாங்க. இது என்னங்க, இது கட்சியா என்ன? ஜாதியை பற்றி நான் ஏதோ பேசுகிறேன்னு சொல்கிறாரு. ஜாதியை பற்றி அதிகமாக பேசுகிறது யார்? சீமான் அண்ணன் தான் பேசுகிறாரு. இப்போ உதாரணமாக வந்து பல கட்சி தலைவர்களும் மீட்டிங்கில் பேசுகிறாங்க, அந்த தொலைக்காட்சிகளில் வந்து டிபேட்டில் கலந்துக்கிறாங்க. ஆனால் இவன் சீமான் அவர் பேசுகிறப்ப மட்டும் என்ன பண்ணுவார், ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாருன்னா ஒரு 10 தரமாச்சும் ஜாதிகளை மென்ஷன் பண்ணாமல் அவர் பேசின பேச்சு ஒன்றாச்சும் காட்டுங்க. ஜாதின்னு பேச்சு, சாதி பிரிவினை பேச்சு, மக்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்தி இந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் வெளியில் ஓடி போகிற மாதிரி செய்கிறது இவர் பேச்சு தாங்க. இவர் பேச்சை கேட்டு கவர்ந்து தான் நாங்கள் கொள்கையை வந்து எல்லா மக்களுக்காக பொதுவாக உள்ள எல்லா மக்களுக்குமான கட்சின்னு நினச்சி நாங்கள் வந்து பாடுபட ஆரம்பித்தோம். ஆனால் இவர் எல்லா பேச்சிலையும் ஜாதி பிரிவினையை உண்டாக்கி ஒரு ஜாதிக்கும் மறு ஜாதிக்கும் ஒரு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இவர் தான் பேசுகிறாரு. உதாரணமாக அவர் சொல்கிறாரு, சீமான் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜாதி பேர் வரிசையாக சொல்லுவார். இருக்கிற ஜாதி பேர் அவருக்கு தான் மனப்பாடம். நாடார், செட்டியார், முதலியார், முக்குளத்தூர், முத்தரையர், பறையர், தேவேந்திர குல வேளாளர், வன்னியர், அருந்ததியினர், குறவர், யாதவர், முஸ்லீமு, கிறிஸ்தவர்னு சொல்லி இப்படி பேச்சு எல்லா ஜாதியும் சொல்லி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இலக்கணம் சொல்லி அவர் அந்த வழியில் வந்தவங்க, இவங்க இந்த வழியில் வந்தவங்க, உனக்கு எது இந்த உரிமை இருக்குது, அதுக்கு என்ன உரிமை இருக்குது, நீ தெலுங்கர் தமிழர்னு சொல்லி ஒரே ஜாதி குழப்பம், மொழி குழப்பத்தை உண்டாக்குற பிரச்சனையை இவர் உண்டாக்குறதுனால தான் நீ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் இவர் சொன்னால் அத்தனை ஜாதி மக்களும் இப்போ வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவர் எந்த ஜாதியை வச்சுக்கிட்டு இவர் வந்து இருப்பார்? இப்படி ஜாதியை வச்சு பிரச்சனை பண்ணுற ஒரே ஆள் தமிழ்நாட்டில் வந்து இவர் நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான். இவருக்கு அடுத்து இன்னொரு ஆள் இருக்காரு அப்படிங்கிறாங்க. அது யாருங்கன்னு கேட்குறப்ப இந்த பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாளர், ஆனால் செய்தி தொகுப்பாளர்னோ என்னமோ சொல்லிட்டு வருவார், ரவீந்திரன் துரைசாமின்னு வருவார். அவரும் வாயை திறந்தால் ஜாதியை பற்றி பேசாமையே இருக்க மாட்டாருங்கிறாங்க. பாருங்கள், அப்படி கவனித்து எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ நடுநிலையாளர்கள் என்ன சொல்கிறாங்க, ஜாதின்னு பேசுகிறது அரசியலுக்கு என்னங்க கொஞ்சம் கூட நல்லாவே இல்லையே, நாகரிகமாக இல்லையே அப்படிங்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு பொதுவான கட்சி,
வீர ஆவேசமாக பேசுகிறாரு, கொள்கையில் பேசுகிறாரு, தமிழருக்கு தமிழர் வாழ்வுக்கு முன்னேற்றம் வரணும்னு பேசுகிறாருன்னு நினச்சி இளைஞர்கள்லாம் வரப்போக இவர்கிட்ட வந்த இளைஞர்கள்லாம் இப்போ நம்ம சொன்ன அத்தனை 32 ஜாதியில் உள்ள ஆளுகளாகவும் இருப்பார். இவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதியை தூக்கி பேசுகிறப்ப இன்னொரு ஜாதியை தாக்கி பேசுகிற மாதிரி இருக்குது. அப்போ பிரிவினையை உண்டாக்குற பேச்சு சரி வராது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து இன்றைக்கி எல்லா அவருடைய தொண்டர்களுக்கும் வந்துருச்சு. அதுக்கு காரணம் விஜய் சார். நம்ம வச்ச டைட்டில் வந்து சீமான் செய்யும் புதிலிலே யாருமே சொல்லாத அதிர்ச்சி தம்பி உடைக்க போகும் ரகசியம் தான் டைட்டில் வச்சுருக்கோம். நீங்கள் சொன்னீங்க திருச்சி சூர்யா கூட நிறையா இது சொன்னார். அவர் வந்து லீலைகள் பற்றின வீடியோ வச்சுருக்காரா, ஆடியோ வச்சுருக்காரா, எப்படி சார் அது? அவர் சொல்கிறப்ப அப்படி சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு வீடியோ வச்சுருக்கேன் பாருங்கள், பெரிய வெடிகுண்டு, அதை போட்டேன்னு வச்சுக்க, அதுதான் கடைசி சீமானுக்கு அப்புறம் அரசியலில் நிற்க முடியாதுங்கிறாரு. அந்த அளவுக்கு ஏதாச்சும் ஒரு மோசமான வீடியோ அவர் கையில் இருக்கா, இல்லை இருக்கிற மாதிரி சும்மா மிரட்டுறாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை. ஏன்னா சீமான் அவர்களை வந்து வேணும்னே அவரை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மோசமான நடவடிக்கை உள்ளவர்னு சித்தரிக்கிறதுக்கு பலரும் முயற்சி பண்ணுறாங்க. அதை பற்றி நமக்கு தெரியாது. நம்ம அப்படி அவர் மேலே குறை சொல்லவும் விரும்பலை. நமக்கு அதை பற்றி தெரியவும் தெரியாது. அவரை பற்றி இப்போ நேரடியாக நம்மளுக்கு தாக்குதல் நடத்திட்டு இருக்கிற ஒரு ஆள் தெரிகிறாங்க. அவங்க தான் விஜயலட்சுமி. அவங்க அடிக்கடி இப்போ என்ன பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் ஏய் சீமான் நீ உன்னை விட மாட்டேன், நீ அப்படி செய்ற நீ இப்படி செய்றன்னு பேசுகிறாங்க. அது நம்மளுக்கு தெரிய வருது. சீமான் பாஷையில் விஜயலட்சுமி பேசுகிறாங்க. இது நம்மளுக்கு கண்ணு கூட தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி விஜயலட்சுமிக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்தாங்கள்ல வீரலட்சுமி அம்மா, அவங்க வந்து அவர் குரு அவருடைய மகள் காடுவெட்டி குரு இருக்காங்களே, அவருடைய மகள் வீரலட்சுமி, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த சீமானை வந்து நீங்கள் இப்போ நீ செய்கிற அரசியல் சரியில்லைன்னா அரசியல் ரீதியாக தாக்கி பேசுகிறாங்க. அவங்க வந்து வேறு எதுவும் கண்ணிய குறைவாக இவரை பற்றி பேசலை. இவரை பற்றி கண்ணிய குறைவாக வெளிப்படையாக பேசாமல் பேசக்கூடிய ஒரே ஆள் யார், இப்போ நம்ம திருச்சி சிவா தான். திருச்சி சிவா அவர்களுடைய மகன் சூர்யா. அந்த திருச்சி சூர்யா தான் என்ன பண்ணுறாரு, எங்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது அதை நான் போட்டேன்னா இவர் அப்படி ஒன்று சொல்கிறாரு. அதில் நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை வந்து பர்சனலை தாக்கி பேசுகிறது அரசியலில் நல்லது இல்லை. சிலர்கிட்ட நல்ல பழக்கமும் இருக்கலாம், கெட்ட பழக்கமும் இருக்கலாம். தனிப்பட்ட வகையில் வந்து சீமான் அவர்கள் வந்து தாக்குதலாக வந்து இந்த மாதிரி ஒரு சிலர் பேசுகிறதுனால நீங்கள் கூட சந்தேகப்பட்டு கேட்குற அளவுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு. அப்படி இருக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. ஓகே சார். இப்போது சீமான் அவர்கள் வந்து விஜய் எப்போ கட்சி ஆரம்பித்தாரோ, அதாவது விஜய் வந்து எப்போ சீமான் அவர்களை தாக்க ஆரம்பித்தாரோ அப்போலேருந்து சீமான் அவர்கள் கொதித்து பேசுகிறாரு. இப்போ வந்து ஒரு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சீமான் வந்து பயப்படுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு ஆளாக ஒரு சினிமாவில் ஒரு பெரிய ஆள்லாம், ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளாக இவ்வளோ பெரிய கட்சியாக ஒரு 8% வர்றது சும்மா கிடையாது. இப்போ வந்து இந்த மாதிரி நேரங்களில் சீமான் எப்படி செயல்பட்டால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி அரசியல் யுக்தி கையாளணும், அவரோட கட்சி நிர்வாகிகள்கிட்ட அவர் எப்படி தக்க வச்சுக்கணும் அரசியலில், அதை மட்டும் சொல்லி வீடியோ முடிச்சிருங்க. அதாவது சீமான் அவர்கள் வந்து 1%லேருந்து 8.22% ஓட்டு வந்ததுக்கு அவருடைய பேச்சும் அவருடைய தம்பியோடைய அந்த பிடிப்பும் தான் காரணம். ஆனால் அதை வந்து அப்படியே அவர் கண்டினியூ பண்ணி கொண்டு போகாமல் என்ன பண்ணிட்டாரு, நடுவில் வந்து விஜயை நிறையா புகழ்ந்து அவரே பேச ஆரம்பிச்சு, விஜய் வந்து மாநாட்டில் இவரை போட்டு தாக்கி பேசி, அப்போ விஜய்கிட்ட இருக்கிற அந்த இளைஞர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இவரை வந்து கடுமையான ஒரு வாதத்துக்கு கொண்டு வந்த பிறகு அதோட எதிர்வினையாக இவர் கொந்தளித்து பேச ஆரம்பித்த பிறகு இவர் கட்சியில் இருந்தாங்கல்ல நாம் தமிழர் கட்சியில் இளைஞர்கள்லாம், ஆகா இது தவிடுதல்லாது, நம்ம இனிமேல் விஜய் பக்கம் போயிடுவோண்டு கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியில் உள்ள இளைஞர்களில் பாதி பேர் அங்கே போயிட்டாங்கங்கிற மாதிரி சில அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. இது எப்போ தெரியும், 2026 தேர்தல் வந்தால் தான் தெரியும். 2026 தேர்தலில் 8.22% எடுத்த நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஒரு 12% வாக்கு எடுத்துட்டார்னு வச்சுங்க, அவர் அசைக்கவே முடியாது. 2031 கிட்டத்தட்ட ஒரு பலம் மிகுந்த ஒரு அரசியல் கட்சியாக வந்துடுவார். ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலில் 8.22% எடுத்த சீமான் அவர்கள் சிலர் சொல்கிற மாதிரி 3% 4% ஓட்டுக்கு போயிட்டாருன்னா இதோட அவருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
இவர் இவ்வளோ ஆவேசமாக பேசுகிறதுக்கு முக்கிய காரணம் இவருக்கு ரொம்ப பேர் சாவி கொடுக்குறாங்க. சாட்டை துரைமுருகன் போன்ற 4-5 பேர் இருந்துக்கிட்டு இவருக்கு சாவி கொடுத்து இவரை வந்து இயக்கி ஒட்டுமொத்த தொண்டர்கள்ட்டேருந்து தனிமைப்படுத்திட்டாங்க. அதனால் தொண்டர்கள் பூரா என்ன பண்ணிட்டாங்க, சீமான் மேலே வெறுப்பு உண்டாகிற அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்கிட்டதுனால இனி வரக்கூடிய எதிர்காலம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வளர்ச்சிக்கு வாய்ப்பு இல்லை, வீழ்ச்சிக்கு தான் வாய்ப்புன்னு சொல்லி சில அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. இது எப்படிங்கிறது எப்போ தெரியும், அந்த தேர்தலில் தான் தெரியும். இன்னொரு பக்கம் இந்த நாம் தமிழர் கட்சியையும் அடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் திமுகவையும் தாக்கித்தான் நீங்கள் வந்து ஒரு வழிபடுத்திடணும். அதே மாதிரி அண்ணா திமுகவை வந்து ஒன்று பாஜக பக்கம் கொண்டு வரணும், இல்லாட்டி பலவீனப்படுத்தணுங்கிற ஒரு திட்டத்தை வந்து டெல்லி தயார் பண்ணி கொடுத்து அதைத்தான் அந்த திட்டத்தை தான் விஜய் மூலியமாக நிறைவேற்றுறதுக்கு டெல்லி ஏற்பாடு பண்ணியிருக்குங்கிற ஒரு செய்தியும் வருது. இது எல்லாம் வச்சு பார்க்குறப்ப இதுக்கெல்லாம் எப்போ விடை தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்தந்த கட்சிகள் பெறக்கூடிய அந்த வாக்கில் தான் அதோடைய முடிவு தெரியும். அந்த முடிவு ஒருவேளை இந்த நாம் தமிழர் கட்சியை வளர்ச்சிக்கும் கொண்டு போகலாம் அல்லது இல்லாமையே ஆக்கலாங்கிற கருத்து தான் பரவலாக பேசப்படுது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சி தான் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நாட்டின் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்த்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.